ஐயா வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய மரம் வளர்ப்பு மையத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோங்கய்யா. இது வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம், மணப்பாறை வட்டம், மட்டவாரப்பட்டி கிராமத்துலேருந்து நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, திரு ஆரோக்கியசாமி வாத்தியார், ஆசிரியர், ஆசிரியருங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு சுற்றுலா பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஏக்கரில் வந்து பயிரிடு பண்ணியிருக்காங்க மகாகனி. அதை பார்த்தீங்கன்னா, இப்போ நட்டு இது பாருங்கள், ஒரு 1 1/2 இயர்ஸ் தான் ஆயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 அடி வளர்ந்துருக்குங்க. ஒரு கை சுற்றளவு தான் வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா? அப்படியே பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மகாகனி தான் பயிரிடப்பட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 15 அடி ஆழத்தில் வந்து கரெக்டாக இடைவெளி விட்டு கேப் விட்டு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து அப்படியே இந்த 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 இது அதை சுற்றி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கேயும் பயிரிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 500 கன்று பக்கம் நட்டுருக்காங்க. அது நட்டதில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஊடு பயிராக வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி நட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இது பாருங்கள், இதை பருத்தி பாருங்கள், இது பருத்தி நட்டுருக்காங்க. இப்போ தான் நட்டுருக்காங்க, இப்போ தான் முளை கட்டியிருக்குதுங்க. இப்போ தான் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பருத்தியும் போட்டிருக்காங்க, இதில் மகாகனியும் போட்டிருக்காங்க. இது வந்து பாருங்கள் 1.5 வயசுலேயே பாருங்கள், இங்கே பாருங்கள், அங்கே கொஞ்சம் சின்னதாக இருந்து பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். சரிங்களா? இதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா துவரை போட்டுக்கலாம், உளுந்து போட்டுக்கலாம். இதிலையே பார்த்தீங்கன்னா கடலை நட்டுக்கலாம். சரிங்களா? கடலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயிரிடாதது வந்து பார்த்திங்கன்னா கரும்பு, நெல், வாழை இது மட்டும்தான் பயன்படுத்த முடியாதுங்க. சரிங்களா? மற்றபடி அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகளும் போட்டுக்கலாம்.